சூப்பரான பிரமாதமான ருசியில் தக்கடி ரெசிபி பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மட்டன் தக்கடி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருள்களை நம்ம 600 மட்டன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தலைக்கறியோ இல்லை முள்ளுக்கறியோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தக்கடி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பீசஸ் தான். ஃபஸ்ட்டு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 சுருள் பட்டை, சின்ன சின்ன துண்டு 3 சுருள் பட்டை. இது அரை முறி தேங்காவை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணும். இது 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்த தாளிப்புக்கு வச்சுருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம கறியை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தாளிப்பு பொரிஞ்சதும் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு 10 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பாருங்கள், மூடி போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 10 விசில் கழிச்சு நம்ம விசில் சவுண்டு எல்லாமே அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசில்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணியாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா இந்த கரண்டிக்கு நான் 1 கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுக்கணும். கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி இந்த பதத்தில் இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கரண்டிக்கு 3 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்ததும் நம்ம புதினா இலை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், புதினா இலையை சேர்த்துடலாம். கண்ணாடி பதத்தில் வந்தாலே போதும். ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதை ஒரு முறை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புதினாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போனதும் தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பிசு பிசுப்பாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் இந்த அளவில் வதங்கினாலே போதும். இப்போ மசாலா சேர்த்துடலாமா? வாங்க மசாலா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு மசாலா என்னது அப்படின்னா 1 ஸ்பூன் உப்பு. நம்ம ஆல்ரெடி கறிக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆயில்லையே ஒரே 1 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். இங்கே பாருங்கள், தண்ணி நான் நல்லா சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதான் நம்ம அரிசி மாவு கூழ் ஊற்றுறதுக்கு கொதி வந்த போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இங்கே பாருங்கள், கொதி வருது. இது நல்ல தலைன்னு கொதிக்கணும். மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டாச்சு. நல்ல கொதி வரும்போது நம்ம கூழ் சேர்க்கணும். எப்பவுமே சேர்க்கக்கூடாது. நல்ல தலைன்னு கொதிச்சதும் கூழ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போடாமல் இடையில கிளறி விடணும். இதெல்லாம் அடிப்பிடிச்சிடும். இதை அலசி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை அலசி ஊற்றிட்டு இந்த கிண்ணியையும் ஒரு முறை நல்லா அலசி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேப்பில், இதை கொதிக்கிற கேப்பில் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இது 250 கிராம் மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. இந்த மாவுக்கு கொழக்கட்டை பணையறதுக்கு இந்த ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை பாருங்க, இது போல் நல்லா கொழக்கட்டை பிடிச்சு வச்சிருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்சு வச்சிருந்த கொழக்கட்டையை சேர்த்துடலாம். இப்போ உப்பு பத்தாமல் இருந்தது, நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழக்கட்டையை சேர்த்துடலாம். இப்போ கொழக்கட்டையை சேர்த்தாச்சு. கொழக்கட்டை சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுறாதீங்க, கரைஞ்சி போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கொழக்கட்டை நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. கரெக்டாக நீங்கள் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா உடையறதுக்கு சான்சஸ் கம்மி தான், உடையாது. இது போல் நல்லா கொழக்கட்டை நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கறியை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த கறியெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இந்த மட்டன் ஜூஸோடு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும்.
உங்களுக்கு வந்துட்டு கூழ் வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கூழ் மாதிரி கரைச்சி இடையில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கெட்டி கிடைக்கும். அப்படி நீங்கள் இடையில சேர்க்குறதா இருந்துச்சுன்னா உடனே கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாகிடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து சூடு வந்து ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வந்து இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுடைய தக்காளி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டுமே அதுக்கும் மேலே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து அடிக்கடி செய்வீங்க, அந்த மாதிரி இருக்கும் ருசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.